ஃப்ரெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அப்படியே பேக்கில் வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் இருக்குது. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே போட்டேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் லாஸ்ட் இந்த 2 டேஸ் இன்றைக்கி சண்டே ஆஃப் டே படிக்க போகிறீங்க. அடுத்து மண்டே ஒரு நாள் நீங்கள் டியூஸ்டே எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாமில் சூப்பராக எழுதுகிற மாதிரி உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் மட்டும் இந்த வீடியோவில் போடுறேன். அடுத்ததாகவே அடுத்த 1 ஹவரில் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கும் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த 5 மார்க் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வீடியோவும் அடுத்ததாக வந்துடும். இல்லை எனக்கு இது கொஸ்டின் வித் ஆன்சரோட இம்பார்ட்டன்ட் மட்டும் லாஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய நம்பர் 6379172791 என்னுடைய ஜிபே நம்பருக்கு 150 பே பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட காமர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் வாங்கிடலாம். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் வரும். சூப்பராக நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணலாம். என்ன ஸ்ட்ராட்டஜியில் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்படின்னா அடுத்து தொடர்ச்சியாக உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரெகுலராகவே வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு 50+ 60+ எடுத்தால் போதும். நான் ஆக்சுவலாக ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஸ்லோ லேர்னர் நிறைய பார்க்குறீங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன். 1 வேர்டை பொறுத்த வரைக்கும் 28 சாப்டரில் ஒரு சாப்டருக்கு 5 1 வேர்டு அப்படிங்கிறதா இருக்குது. 5 1 வேர்டு இருக்குது, 4 1 வேர்டு இருக்குது, மொத்தம் 156 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே தரவு பண்ணிங்க அப்படின்னா 18லேருந்து 19 வரைக்குமே புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க. 1 or 2 வேணால் நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்கலாம். அதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினாக தான் இருக்கும். புரியுங்களா? அதனால் 20க்கு 20 புக் 1 வேர்டில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி எக்ஸாமில் ரைட் பண்ணிடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டிங்விஷ் கொஸ்டின் 9 இருக்குது. இந்த 9ஐயும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் தாராளமாக 2லேருந்து 3 5 மார்க் போட்டிடலாம். அடுத்ததாக எல்லா ஸ்கூல்லையுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் டீச்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணது என்ன அப்படின்னம்னா நீங்கள் டிஸ்டிங்விஷ் கொஸ்டின் 9ஐயும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 2லேருந்து 3 அட்டன் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. பட் லாஸ்ட் இயர் அது கேட்கல அப்படிங்கிறனால ஒரு சில ஸ்கூலில் அந்த வார்த்தையை சொல்லாமல் விட்டாங்க. பட் இந்த வருஷம் அப்படி போகிறதுக்கு 100க்கு 110% வாய்ப்பு கிடையாது. 2லேருந்து 3 5 மார்க் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஃப்ரென்ஷியேட் ரெக்யூர்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அண்ட் த ஜாப் ட்ரைனிங் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் 4. 5வது பார்த்தீங்க அப்படின்னம்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டிஃபர் ஃப்ரம் இ மார்க்கெட்டிங். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6ல் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி. கொஸ்டின் நம்பர் 7ல் டிஸ்டிங்விஷ் எ செக் அண்ட் பில் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல் என்டர்பிரனர் அண்ட் இன்டர்பிரனர். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 8ல். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் நம்பர் 9 வரைக்குமே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2லேருந்து 3 5 மார்க் செப்பரேட்டாகவே அட்டன் பண்ண மாதிரி 2 வேறுபடுத்த கொஸ்டின் தொடர்ச்சியாக கேட்டு 2ல் 1 கேட்க மாட்டாங்க. செப்பரேட்டாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரியே வந்துடும். ரைட்டுங்களா? ஆக்சுவலாக 2023ல் 3 கேட்டிருந்தாங்க. 2024ல் 4 5 மார்க் செப்பரேட்டாகவே கேட்டிருந்தாங்க. 2022ல் 2 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எப்பயுமே மாறுபட்டது கிடையாது. லாஸ்ட் இயர் மட்டும் தான் கேட்கல. அடுத்ததாக பேலன்ஸ் 5 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்தெந்த 5 மார்க் படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லி. என்ன சார் 5 மார்க்லாம் பெருசாக இருக்குது, எனி 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களே உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அதனால் 5 டாபிக் எழுதுனா போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட் எழுதினாலே போதும். எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 1ல் இருக்கக்கூடியது. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் செகண்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காது. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த 3ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதாவது 3வது 5 மார்க்கோ 4வது 5 மார்க்கோ ஏற்கனவே நான் அந்த டிஸ்டிங்விஷ் சொல்லியிருக்கேன் இல்லையா அது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா வாட் இஸ் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE 5th கொஸ்டின். என்ன சார் வரிசையாகவே சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறதுல 10 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னாலே 100க்கு 110% நீங்கள் ஒரு 50+ மார்க்கே எடுத்துடலாம். புரியுங்களா? 1 வேர்டையும் சேர்த்து அப்படின்னு சொல்லும்போது நான் கொடுத்துருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில். பட் அதுக்கு ஆப்ஷனலாக தான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னம்னா இந்த செலக்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் கொஸ்டின் நம்பர் 6ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 8 டிஸ்கஸ் த கேரக்டர் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் கொஸ்டின் நம்பர் 9ல் இருக்கக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11ல் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கொஸ்டின் நம்பர் 11ல் இருக்கக்கூடியது.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, எக்ஸ்பிளைன் த பவர்ஸ் ஆஃப் செபி, இது 2 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 17 இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்யூர்மெண்ட், கொஸ்டின் நம்பர் 17. அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் டெஸ்ட்டு, ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் ஆஃப் டெஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே படிச்சிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஒன்று தான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்லையும் கேட்பதற்கு, அதாவது இந்த ஒரு கொஸ்டினில் சொல்ல எல்லாமே ஓரளவுக்கு தரவு பண்ணீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஆன்சர் மட்டும் போதும் சார், இந்த டைட்டில் தேவையில்லை, புரியுங்களா? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதிலிருந்து தான் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் 2 மார்க் கொஸ்டினில் ஒரு கம்பல்சரி கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டின் 3 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஸ்டினும் இந்த 5 மார்க்கில் இருக்க போகிறது தான் கேட்குறாங்க. அப்படிங்கிறனால இந்த டைப் ஆஃப் டெஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாத்தையுமே ஒரு தடவை படுதுங்க. இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டு, ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டு, இது எல்லாமே ஒரு தடவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ, மொத்தம் கிட்டத்தட்ட பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 வரும். பட் 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது நீங்கள் 5 பாயிண்ட் மட்டும் என்ன செஞ்சால் போதும், எழுதுனா போதும். அடுத்து எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஆஃப் இன்டர்வியூ, இது 2ல் 1. மேலே டைப் ஆஃப் டெஸ்ட்டு, எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஆஃப் இன்டர்வியூ, 2ல் 1 உறுதியாக வரக்கூடியது. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பிளைன் த பெனிஃபிட் ஆஃப் ட்ரைனிங், 2020 2024 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட், கொஸ்டின் நம்பர் 21. மொத்தம் 36 கொடுத்துருப்பேன். அதுலேயும் உங்களுக்கு செலக்டடாக இந்த வருஷம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியதை மட்டும் சொல்கிறேன். அடுத்து ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோட்டட், கொஸ்டின் நம்பர் 23யும் 24ம் படிச்சுக்கோங்க. இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு, அடுத்து மேலே இருக்கக்கூடிய கன்சியூமர் எக்ஸ்ப்ளோர், இது 2ல் 1 உறுதியாக கேட்டுருவாங்க. 23 24, புரியுங்களா? அடுத்து எக்ஸ்பிளைன் த டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், கொஸ்டின் நம்பர் 26. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், மாற்றி இந்த 3ல் 1 வரிசையாகவே எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சுருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இந்த 3ஐயும் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க மெட்டீரியலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 28, எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி தான் 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உலகமயமாக்கலும் தாராளமயமாக்கலில் இருக்கக்கூடிய ஏதேனும் 3 நன்மைகள் அப்படிங்கிறது என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கேட்பாங்க. இதில் ஆல்ரெடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்டிருந்தேன். குளோபலைசேஷன் 2 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிபரலைசேஷன், அது எல்லாத்தையுமே ஒரு தடவை 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் நான் சொன்ன இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சிருங்க, ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 32 அண்ட் 33ல் இருக்கக்கூடியது. மெட்டீரியலாக வாங்குறீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் சொன்னாலே போதும் உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை உமன், இது வந்து இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 33ல் கொடுத்துருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 36ன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் த 5 கவர்மெண்ட், 2 மார்க்கில் இது எழுத போகிறீங்க. 5 மார்க்கில் எழுதும்போது இந்த டாபிக் வைஸாக ஒவ்வொரு பாயிண்ட் எழுதுனா போதும், புரியுங்களா? இது ஆக்சுவலாக உங்களுக்கு 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் த ஸ்டெப் ஜாம் ஜீடு அப்படின்னு 3 கேட்பாங்க. இந்த ஹெட்டிங்கை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இது வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதணும், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 36ல் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதையும் ஒரு தரவு பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் நான் சொன்னதே உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன் 7 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் நான் கொடுத்துருக்க கேள்விகள் எல்லாத்தையும் தரவு பண்ணிங்க அப்படின்னம்னா ஃபுல் மார்க் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது சாத்தியம். அப்படிங்கிறனால நான் சொன்ன 5 மார்க் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் அடுத்ததாகவே அப்டேட் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக ரொம்ப லேட்டு தான் இது, வீடியோ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாலேயே போட்டிருக்கணும். நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின் ரிவ்யூ பண்ணி ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, அது போடும்போதே என்ன ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஏன்னா காமர்ஸ்லாம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நிறைய கேட்பாங்க. ஏன்னா சாப்டர் 28 அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மலைப்பாக தெரியும் 12th பொறுத்த வரைக்கும். பட் காமர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் நல்லா ரிலாக்ஸாக படிங்க, எக்ஸாமில் பயமில்லாமல் எழுதுங்க. நான் சொன்ன மாதிரி 5 மார்க் கொஸ்டின் எல்லாம் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் அதுக்குள்ளே தான் கேட்பாங்கன்னு சொல்லும்போது எந்த பாயிண்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு அதை கரெக்டாக எழுதிருங்க. எல்லாருக்கும் வெரி ஆல் த பெஸ்ட். இன்னொரு 1 ஹவரில் 2 மார்க் 3 மார்க் வீடியோவும் அப்டேட் பண்ணிடுவேன். தேங்க்யூ.